गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி, மன்மத வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. காலை 10:25 வரையில், அதன் பிறகு நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம். இன்று காலை 10:25 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகி விடுகிறது. நாள் முழுவதும் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி மதியம் 3:40 வரையிலே, அதன் பிறகு தேய்பிறை பஞ்சமி. மாலை நேரத்தில் சந்திரன் உதிக்கும் நேரத்தில் சதுர்த்தி இருந்தால்தான் சங்கடகர சதுர்த்தி. எனவே தான் நேற்றைக்கே சங்கடகர சதுர்த்தி முடிந்துவிட்டது. ஆனால் இன்று மதியம் 3:40 வரையிலே தேய்பிறை சதுர்த்தி திதி இருக்கிறது. அதன் பிறகு தேய்பிறை பஞ்சமி திதி. யோகம் நன்றாக இல்லை. சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 10:25 வரை. 10:25க்கு சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகிறது. அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று காலை 10:25 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் பகல் 12 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை,
மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் குரு, கன்னியில் புதன் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் சந்திரன் கேது. இன்று காலை 10 மணி 25 நிமிடத்திற்கு சந்திரன் மீன ராசியிலிருந்து நகர்ந்து மேஷ ராசிக்குள் செல்கிறது. அதாவது ரேவதி நட்சத்திரம் 10:25க்கு முடிகிறது. அதுவரையிலே மீன ராசியில் சந்திரன் இருக்கிறது. 10:25க்கு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகும் பொழுது சந்திரன் நகர்ந்து மேஷ ராசிக்குள் சென்று விடுகிறது. திருக்கோவில்களில் இன்று திருச்செந்தூர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி உற்சவம் இன்றைய தினம் ஆரம்பம். இன்று கொடியேற்றம். செந்தில் ஆண்டவன் கொடி பறக்குது பார். ஸ்ரீரங்கம் உரியடி உற்சவம். சுவாமி மலையிலே கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிந்து 5 நாட்கள் யாகசாலை பூஜை நடைபெறுகிறது. அடுத்த புதன்கிழமை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி சுவாமிமலை கும்பாபிஷேகம். 6 படை வீடு முருகன் கோவில்களில் ஒன்றான கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும் சுவாமிமலை முருகன் கோவில் மிக முக்கியமான முருகன் தலங்களுள் ஒன்று. 6 படை வீடுகளில் ஒன்று. அந்த சுவாமிமலை முருகன் கோவிலில் அடுத்த புதன்கிழமை, அதாவது செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியன்று வெகு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. பக்த கோடிகள், முருகன் அடியார்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம், கண்டு தரிசிக்கலாம், வேலனின் அருளை பெறலாம். சுவாமிநாத சுவாமியின் அருளை பெற அடுத்த புதன்கிழமையன்று சுவாமிமலையிலே அனைவரும் குழுமிவிடும். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடமாகிய மீனத்தில் கேதுவோடு இணைந்திருந்த சந்திரன் இன்று காலை 10 மணி 25 நிமிடத்திற்கு ராசிக்குள் வந்து விடுகிறது. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே ஏதேனும் உங்களுக்கு மனவேதனை அளிக்கும் விஷயங்கள் நடந்திருந்தால் அது இன்று சரியாகிவிடும். சர்ச்சைக்குரிய விஷயங்களெல்லாம் இன்று தெளிவாக தீர்ந்துவிடும். பிரச்சனைக்குரிய விஷயங்களெல்லாம் இன்று முடிவுக்கு வந்துவிடும். மர்மமான முறையில் ஏதேனும் நடந்து கொண்டிருந்தால் அதெல்லாம் இன்றைய தினம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். கேது 12ஆம் இடத்தில் சந்திரனோடு இணைந்திருக்கிறது. அந்த சந்திரன் நகர்ந்து ராசிக்குள் வந்தவுடனே உங்களுக்கு மனதிலே ஒரு தெளிவு பிறக்கும், ஆனந்தம் ஏற்படும், குழப்பங்கள் தீரும், தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும், பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். குருவின் பார்வையிலே சந்திரன் வருகிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. 9ஆம் பார்வையாக சிம்மத்தில் இருக்கும் குரு சந்திரனை இன்று காலை 10:25 முதல் பார்த்து கொண்டிருப்பதால், அதுவும் மேஷ ராசியிலே இருக்கும் சந்திரனை அது பார்த்து கொண்டிருப்பதால் மேஷ ராசியினருக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். அனைத்து விதமான கவலைகளும் நீங்கிவிடும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் குரு சேர்க்கை என்பது உங்களுக்கு ஓரளவு நன்மை செய்யக்கூடியது. எனினும் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற புதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். பதவி உயர்வு கிடைக்கும். பதவி ஸ்தானம் என்பது 5ஆம் இடம். பதவீம் பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா. பதவியை பற்றி சொல்வது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதிலே புதன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். வேறு யாருக்கோ கிடைக்க வேண்டியது அவர்கள் மறுத்து விட்டதாலோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ உங்களுக்கு வழங்கப்படும். அத்தகைய எதிர்பாராத திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடமாகிய மீனத்தில்
இணைந்திருக்கும் சந்திரனும் கேதுவும் பிரிந்து சந்திரன் தனியாக 11ஆம் இடத்திற்கு இன்று காலை 10:25க்கு வருகிறது. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு வரும் சந்திரனை குரு பார்க்கிறது. தனஸ்தானாதிபதியை தனகாரகனாகிய குரு பார்ப்பதால் உங்களுக்கு நன்மை. 11ஆம் இடத்திற்கு சந்திரன் வருவதால் இன்றைய தினம் உங்களது பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் மிகச் சிறப்பாக நடைபெறும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும், அதிக பணப்புழக்கம் கிடைக்கும். உங்களுடைய பணம் யாரிடமாவது மொத்தமாக சிக்கிக்கொண்டு அதை வெளியே எடுக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருந்தால் இப்பொழுது அந்த பணம் திரும்ப வந்துவிடும். சில பேர்கிட்ட பணம் கொடுத்துட்டா மெல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது என்பது போல அவர்களிடம் தட்டி கேட்கவும் முடியாது, தானாகவும் கொடுக்க மாட்டார்கள். அதுபோல் எங்கேயோ ஏடா கூடமாக போய் உங்கள் பணம் மாட்டிகிட்டு இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்துடும். அத்தகைய நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகளெல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கோ அல்லது உடன்பிறப்புகளுக்கோ திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிக மிக மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே கேதுவோடு காலை 10:25 வரை இணைந்திருக்கிறது. அதன் பிறகு 10ஆம் இடமாகிய மேஷத்திற்கு வந்து அங்கு குரு பார்வை பெறுகிறது. குரு பார்வையிலே வரும் ராசி அதிபதி சந்திரனால் உங்களுக்கு யோகம். குருவிற்கு 9ஆம் இடத்தில் வரும் சந்திரன் உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாக இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. நீச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரன் சேர்ந்தால் இரத்த சம்பந்தமான நோய்களுக்கான அறிகுறியை அது உணர்த்துகிறது. இப்பொழுது கடகராசியிலே செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்திருப்பதை கிரக நிலவரம் என்னும் பகுதியிலே நான் சொன்னதை கேட்டிருப்பீர்கள். எனினும் இன்றைய தினம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் 9ஆம் இடத்திற்கு வந்து தனித்த சந்திரன் குரு பார்வை பெறுகின்ற காரணத்தினால் உங்களது ஆரோக்கியத்திலே நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மட்டுமல்ல, மனதிலே ஒரு தெளிவு ஏற்படும், துணிவு ஏற்படும். சிலர் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கற்பனை செய்து கொண்டு பயந்து கொண்டிருப்பார்கள். கற்பனை அதிகமாக இருக்கும். அந்த கற்பனை தவறான கற்பனையாக இருக்கும். நடக்காதவற்றையெல்லாம் இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்ற மாதிரி கற்பனை பண்ணிட்டு மீசை முளைச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. மீசை முளைச்சா சித்தப்பான்னு கூப்பிடுங்க, அவ்வளோதானே. இந்த மாதிரி தேவையில்லாத கற்பனைகளெல்லாம் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். இன்றைய தினம் அத்தகைய நிலை மாறி தெளிவான தைரியமான ஆழமான சிந்தனை உடைய ஒரு நல்ல மனோநிலை ஏற்படுகின்ற ஒரு நாள். தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், மனோபலத்திலே முன்னேற்றம் ஆகிய இரண்டும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்கு ராசி அதிபதி சந்திரன் சென்று அங்கு குருவால் பார்க்கப்படுவதால் தொழில் வளர்ச்சி சற்று நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்று காலை 10:25 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே முக்கியமான பணிகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையெல்லாம் காலை 10:30 மணிக்கு மேல் வைத்து கொண்டால் அது நன்றாக இருக்கும். காலை நேரத்தில் 10:30 மணிக்கு முன்பாக உள்ள பணிகளை மட்டும் மிகவும் பத்திரமாக பார்த்து செய்ய வேண்டும். யோசித்து பேச வேண்டும். யாரையும் நேசித்து பேச வேண்டும். நிந்தித்து பேசக்கூடாது. அத்தகைய மனக்கட்டுப்பாடு, பேச்சிலே ஒரு கட்டுப்பாடு, இவை அனைத்தும் காலை 10:25 வரையிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அதன் பிறகு உங்களது பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும், வெற்றி பெறும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நாள். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில் வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும்.
தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பாராத விதமாக சில நல்ல தகவல்களெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ராசியிலே ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்திருப்பதாலும், இரண்டாம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பதாலும், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் சிம்ம ராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. பேச்சு திறமையால், பேச்சு ஆற்றலால், பேச்சிலே உள்ள கவர்ச்சியால் அனைவரையும் ஜெயித்து விடுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் எதிலும் இறங்க வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். வாதம், விவாதம், பிரதிவாதம், விதண்டாவாதம் எல்லாத்தையும் விட்டுறணும். இன்னைக்கு சம்வாதம், அமைதியாக இருத்தல். இன்றைய நாள் உங்களுக்கு இறை வழிபாட்டுக்குரிய நாள். விநாயக சதுர்த்தி நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேய்பிறை சதுர்த்தி, இன்னைக்கு 15ஆம் நாள் விநாயக சதுர்த்தி. ஆகவே விநாயக சதுர்த்திக்கு இப்போலேருந்தே நீங்கள் பிள்ளையாரை வழிபட ஆரம்பித்து விடுங்கள். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் கடைசியிலே நான் மீனராசிக்கான பலனை சொல்லி முடித்த பிறகு விநாயகருக்கு பயன்படுத்த வேண்டிய, பூஜைக்கு பயன்படுத்த வேண்டிய 21 இலைகள் என்னென்ன என்பதை பற்றி இன்று முதல் சொல்லவிருக்கிறேன். உங்கள் ராசி முடிஞ்சவுடனே சேனலை மாற்றாதீங்க. கடைசி வரைக்கும் இருந்து மீனராசி முடிந்த பிறகு விநாயகர் வழிபாட்டு சிறப்பு நிகழ்ச்சியை, விநாயக சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே குருவும் சூரியனும் இணைந்திருக்கின்றன. அவை இரண்டும் 11ஆம் இடத்திலே இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யும். ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறது. 12ஆம் இடத்திலே விரயஸ்தானாதிபதி புதன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறது. சுப விரயங்களை அது ஏற்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகிழ்ச்சியான செலவுகளெல்லாம் ஏற்படும். வீடு கட்டுதல், புதிதாக வீடு வாங்குவது, மனை வாங்குவது அல்லது உங்களது பிள்ளைகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்துவது போன்றவற்றெல்லாம் இப்பொழுது செய்வீர்கள். திருமண வயதில் உள்ள துலா ராசி ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் திருமணம் நிச்சயமாகிவிடும். அவ்வளவு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. திருமண நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு. துலா ராசிக்கு மீனமும் ரிஷபமும் சேர்க்கக்கூடாது, அது ஞாபகம் வச்சுங்க. 6வது ராசி மீனம், 8வது ராசி ரிஷபம். அது ரெண்டையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். திருமண நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. துலா ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்த பிறகு குரு பார்வையிலே வருகிறது. பாக்யாதிபதி சந்திரனை குரு பார்க்கின்ற ஒரு நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. இன்றைய நாள் விருச்சிக ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் படித்து கொண்டிருந்தால் உங்கள் கல்வியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விளையாட்டுத்துறையிலே ஈடுபாடு உள்ள மாணவ மாணவியருக்கு அதிலே மிகப்பெரிய பாராட்டுகள், கோப்பைகள், கேடயங்கள், சான்றிதழ்கள் இவையெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு தங்களுடைய வியாபாரம் பெரும் வளர்ச்சி அடைவதைக் கண்டு, அதிலே மகத்தான வெற்றி அடைவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வரிசையாக கிரகங்களெல்லாம் நன்மை செய்யும் நிலையிலே இருக்கின்றன. 5ஆம் இடத்துக்கு கேது, 6ஆம் இடத்திலே சந்திரன், 9ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன், 10ஆம் இடத்திலே சூரியன் குரு, 11ஆம் இடத்து புதன் ராகு, 12இல் சனி. இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்யும் நிலையிலே இருக்கின்றன. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய நல்ல தகவலை பெறுவீர்கள். நன்மைகள் நடைபெறும், வெற்றிகள் கிடைக்கும். அனைத்து வயதினருக்கும், அனைத்து தரப்பினருக்கும்,
அனைத்து பாலருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது. காலையிலே 4ஆம் இடத்தில் இருக்கிறது. அது சற்று சுமாரான ஒரு பகுதி தான். 5ஆம் இடத்திற்கு காலை 10:25 வரும் சந்திரன் அதன் பிறகு மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு செய்யும். அது குரு பார்வையில் வந்து விடுகிறது. குருவால் பார்க்கப்படுகின்ற கிரகங்கள் அனைத்தும் தீமை செய்யாது. நன்மை செய்கிறதோ இல்லையோ தீமை செய்யாது, கட்டுப்படுத்தப்படும். தீய பலன்களை குரு பார்வை கட்டுப்படுத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நிறைய நன்மைகள் நடைபெறப் போகின்றன. இன்றைய தினம் மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். அரசு துறையில் உள்ளவர்கள், அரசு பணியில் உள்ளவர்கள், நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசின் உதவி பெறுகின்ற நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் போன்றவற்றிலே இருப்பவர்கள் போன்ற அனைவருக்குமே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். உங்களுடைய தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. புதிய பொறுப்புகளெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார்கள். உங்களுக்கு மேலதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலைகளை உங்களை செய்ய சொல்வார்கள். ப்ரமோஷன் கொடுக்காமலே உங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் பண்ண வேண்டிய வேலையை உங்களை செய்ய சொல்லுவாங்க. ப்ரமோஷன் தர நீ முதல்ல பண்ணணும். நீங்கள் இன்றைய தினம் உங்களிடம் அதிகமாக வேலை வாங்குவார்கள் உங்கள் அலுவலகத்திலே. ஆனால் நீங்கள் முகம் சுளிக்காமல் உங்களால் எதையும் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். உங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வுகளெல்லாம் கிடைக்கப் போகின்றன. அதற்கு இன்றைய தினம் சில வழிமுறைகள் தெரிய வரும். அதற்கு வழி பிறக்கும் நாள். வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். செவ்வாய் சுக்கிரன் 7ஆம் இடத்திலே சேர்ந்து செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறது. அஷ்டமாதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. அஷ்டமஸ்தானத்திலே சூரியன் குரு சேர்க்கை. 6க்குடையவன் 9ஆம் இடத்திலே உச்சம். அதை 6க்குடையவன் உச்சம் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது 9க்குடையவன் உச்சம் என்று எடுத்துக்கொள்வதா? 9ஆம் இடத்தில் தானே உச்சம் பெற்று இருக்கிறது. ஏன் 6க்குடையவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது 2 விஷயங்களையும் செய்யும். 6ஆம் அதிபதியாக இருந்து செய்ய வேண்டிய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி செய்ய வேண்டிய தீமையும் செய்யும். 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கும் புதன் செய்ய வேண்டிய நன்மைகளையும் செய்யும். 2ஐயும் பாதி பாதி செய்யும். ஆகவே 6க்குடையவன் 9இல் உச்சம். 4-11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 7லே நீச்சம். இத்தகைய கிரக அமைப்பு காரணமாக உங்களது ஆரோக்கியத்திலே ஒரு சிறிய பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதை சமாளிப்பதற்கு நீங்கள் மன அளவிலே துணிச்சலை வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் வரட்டும், பார்த்து விடலாம் என்று நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே பாதிப்பு என்பது எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு காலகட்டத்திலே ஏற்படக்கூடியதுதான். எல்லாரும் பிறந்தலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ஹெல்த்தியாகவே வைப்பாங்க. நடுவில் உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்கிறது சாதாரண விஷயந்தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இறை வழிபாட்டின் மூலமாக, முன்னெச்சரிக்கைகள் மூலமாக, உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்து கொள்வதன் மூலமாக நீங்கள் அவற்றையெல்லாம் ஓரளவு கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளலாம். அல்லது மனோபலத்தை வளர்த்து கொண்டால் உங்களது சரீரத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகளால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய தினம் வழங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு நாள். உங்கள் ராசி அதிபதி சனி இன்னும் 2 நாட்களிலே 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு மாற்றம் அடைய போகிறது. அதன் பிறகு உங்களது தொழிலிலே சில சிறு சிறு மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 10:25க்கு 3ஆம் இடம் சென்று விடுகிறது. ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதிலும் தேய்பிறை சந்திரன் என்பதால் 3ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அதிக மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும்.
தேய்பிறை காலங்களிலே கும்பராசிக்கு அதிக நன்மைகள் நடக்கும். சிம்மராசி, கும்பராசி, தனுசு ராசி இதுக்கெல்லாம் தேய்பிறையில் தான் யோகம். ரிஷபத்திற்கு கூட தேய்பிறை நல்லா இருக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்பட போகிறது. பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அவர்களுடன் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக சில வேலைகளிலே ஈடுபடுவீர்கள். அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சொத்து தொடர்பான, அசையா சொத்து தொடர்பான வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது வெற்றி கிடைத்துவிடும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியில் உள்ள சந்திரன் காலை 10:25 நகர்ந்து 2ஆம் இடமாகிய மேஷத்திற்கு சென்று விடுகிறது. அங்கே குருவால் பார்க்கப்படுகிறது. குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று திரிகோணஸ்தானங்களிலே இருக்கின்றன. சந்திரனுக்கு 5ஆம் இடத்தில் குரு, குருவிற்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் என்னும் நிலை இன்று காலையிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆகவே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார ரீதியாக சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற அமௌண்ட் கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் பணம் கிடைக்கும். இன்னைக்கு வரவு சற்று குறைவாக இருக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறும். இன்னும் 2 நாட்களிலே சனி துலாத்திலிருந்து விருச்சிகத்திற்கு மாறப்போகிறது. அப்பொழுது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நாட்களெல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் ஓரளவு நல்ல விதத்திலே நன்மைகள் நடைபெற்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ராசியிலிருந்து சந்திரன் நகர்ந்து 2ஆம் இடம் சென்று குரு பார்வை பெறுவதால் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். நன்மைகள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உங்களுடைய வேலைகளை எல்லாம் விரைவாக முடித்துவிட்டு அதிக நேரத்தை நீங்கள் தொலைக்காட்சிக்கு முன்பாக செலவிடுவீர்கள். தொலைக்காட்சிகளிலே இன்றைய தினம் நிறைய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய உங்களது தோழிகளுடன் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி அன்று நாம் 21 இலைகளால் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இலைகளை போட்டு வழிபட வேண்டும். அந்த 21 இலைகள் என்னென்ன என்பதை பற்றி இன்று முதல் நான் சிறிது சிறிதாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல இருக்கேன். இன்றைய தினம் முதலாவதாக நான் சொல்லப்போவது அரச இலை. அரச மரத்து இலை இருக்கிறதே, அதால் வழிபட்டால் மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். விநாயகப் பெருமானை அரச இலையால் வழிபட்டால் மிக உயர்வான பதவிகளெல்லாம் கிடைக்கும். இன்றைய தகவல் இது. விநாயக சதுர்த்தி தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி இன்று முதல் ஆரம்பமாகிறது. அரச இலையால் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் உயர் பதவிகளும் அந்த பதவிகளால் பெரும் புகழும் கிடைக்கும். இதன் தொடர்ச்சியாக நாளைய நிகழ்ச்சியிலே இன்னும் சில இலைகளை பற்றியும் மலர்களை பற்றியும் விநாயகர் வழிபாட்டுக்கு உரிய முக்கியமான பொருட்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சொல்லவிருக்கிறேன். இது ஒரு சின்ன பிள்ளையார் சுடி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். துவக்கம் இன்றைக்கி சதுர்த்திங்கிறதுனால. இன்றைய தினம் தேய்பிறை சதுர்த்தி. இன்று முதல் ஆரம்பித்து விநாயக சதுர்த்தி வரை அடுத்த 16 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். இன்றைய தகவல், அரச இலையால் வழிபாடு செய்தால் விநாயகரை அரச இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் உயர் பதவிகளும் அந்த பதவிகளால் புகழும் கிடைக்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் 5 மணியிலிருந்து 6 மணி வரை சிம்ம லக்னம். ரொம்ப ஏர்லி மார்னிங் 5 to 6 முகூர்த்தம் நாளைக்கு. சுப முகூர்த்த நாள் நாளைய தினம்.
மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்த ரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்கள அகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவா தாத்ரி ஸ்வாகா சொதா நமோஸ்து தே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி 2/9/2015 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயத்தை பேசலாம். இந்த வாட்டி இப்போ இந்த முறை உங்களுக்கு எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு தெய்வீக பொருளை பற்றி பேச போகிறோம். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ருத்ராட்சம், சாலக்கிராமம், பானலிங்கம் அப்படிலாம் கேட்டு இந்த சங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சங்கு எப்படிலாம் நமக்கு பலன் தருது, அதில் வலம்புரி சங்குன்னா என்ன, இடம்புரி சங்கு என்ன, அதை நம்ம எப்படி அடையாளம் பார்க்கலாம், அது எந்த விதத்தில் பலன் தரும்ன்றதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். அதை நீங்கள் நேரடியாகவும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது இடம்புரி சங்கு. இப்போ இது வலம்புரி சங்கு. இப்போ உங்களுக்கு நான் இடம்புரி சங்கு வலம்புரி சங்குன்னு காமிச்சோம். இப்போ இது இடம்புரி வலம்புரி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பூஜா சாமான் வாங்குகிற கடைக்கு போயிட்டோ பார்க்குறோம், இது வலம்புரியா இடம்புரியா, நல்ல சங்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த சங்குலேயும் நல்ல உத்தமமான சங்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த சங்கு எடுக்கிறீங்க, இந்த சங்கை வலது கையால் பிடிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த சங்கு மூக்கு கீழே போகிறது, வாய் மேலே வருது. வலது கையால் நீங்கள் இதை பிடிக்கிறீங்க. வலது கையால் சங்கை பிடிச்சிங்கன்னா அந்த சங்கு இடம்புரி சங்கு. வலது கையால் நீங்கள் சங்கை பிடிச்சி எடுத்தீங்கன்னா அது இடம்புரி சங்கு. இப்போ இந்த சங்கை பாருங்கள், நீங்கள் வலது கையில் பிடிக்க முடியாது. இந்த பிடிக்கிறது இப்படி தான் வரும், பிடிக்க முடியாது. இப்படி வலது இடது கையால் தான் பிடிப்பீங்க. இந்த சங்கை பாருங்கள், இடது கையால் தான் பிடிப்பீங்க. இது வலம்புரி சங்கு. இடது கையால் இது மாதிரி பிடிக்கிறீங்க பாருங்கள், இது வலம்புரி சங்கு. இப்போ நல்லா பார்த்துருங்க. இது இந்த சங்கு இங்கே பாருங்கள், இந்த சங்கு இடம்புரி சங்கு. ஊதுறா மாதிரி பிடிச்சிங்கன்னா இடம்புரி சங்கு. அதே மாதிரி இதை பிடிக்க முடியாது. அதனால் இடது கையால் பிடிச்சா வலம்புரி சங்கு, வலது கையால் பிடிச்சா இடம்புரி சங்கு. இந்த சங்கு நம்ம பூமியில் விளையக்கூடியது, நம்ம பாரத தேசத்தில் விளையக்கூடிய சங்கு. இந்த சங்கு பாரத தேசத்தில் விளையக்கூடியது. தூத்துக்குடி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களில் இந்த சங்கு கிடைக்கும். நிறைய இடங்களில் கிடைக்கிறது. இது பால் சங்கு அப்படின்னு சொல்வா. இது இடம்புரி சங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்கும். இதுதான் பூஜா காலங்களில் ஊதறதுக்கு விசேஷம்னு சொல்கிறா. சிவ பூஜைகள்லாம் பயன்படுத்துவா, நிறைய தெய்வீக பூஜைகளில் பயன்படுத்துவா. சங்கநாதம்னு இது ஊதறதுக்கு இடம் உண்டு. இது இந்த சங்கு நல்ல ஒரு அபூர்வமான சங்குன்னு சொல்லுவாள். இப்போ இந்த சங்கு பார்த்தீங்கன்னா ஊத முடியாது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த சங்கு ஊத முடியாது. கூராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கூரம் அதிகமாக தெரியும். இது ஊத முடியாது. இந்த சங்கு வலம்புரி சங்கு. ஆனால் பொதுவாக வலம்புரி சங்குக்கு நிறைய மகத்துவம் உண்டு. ஆனால் இந்த சங்கு அப்படி பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் இந்த மாதிரி சங்கு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து தான் கிடைக்கிறதுன்றா. இந்த மாதிரி சங்கு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து கிடைக்கிறது. விலை குறைவானது. இந்த சங்கு ரொம்ப விலை குறைவானது. இந்த வலம்புரி சங்கு ஒன்று வாங்கிறத இந்த ஊதர சங்கு ஒரு 7-8 சங்கு, இந்த ஊதர சங்கு ஒன்று வாங்குறோம் இல்லையா, இந்த விலைக்கு இந்த வலம்புரி சங்கு 7 சங்கு 8 சங்கு வாங்கலாம்.
இந்த சங்க பூஜையில் வந்து சங்க தீர்த்தம் சொல்வாள். இந்த பூஜையில் வந்து சங்க தீர்த்தம் பயன்படுத்துறது உண்டு. ரொம்ப புனிதமானதுன்னு சொல்வாள். சங்கில் வைத்த ஜலம் கங்கைக்கு சமம். அதேமாதிரி சங்கு தீர்த்தத்தால் சுவாமி அபிஷேகங்கள் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 108 வலம்புரி சங்க அபிஷேகம் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. சங்க அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சங்க பூஜைன்னு தனியாக உண்டு. பீட பூஜை, கலச பூஜை, சங்க பூஜை அப்படின்னும் தனியாக உண்டு. இந்த ஒரு 1000 இடம்புரி சங்கு ஒன்றா சேர்கிற இடத்துல உலையிற இடத்துல ஒரு சங்கு வலம்புரி வரும்னு சொல்வாள். வலம்புரி வந்து 1,00,000 விளையிற இடத்துல ஒரு பாஞ்ச சைன்யம் வரும்னு சொல்லுவாள். அது ரொம்ப அபூர்வம். நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த சங்கில் ஏதோ அற்புதங்கள் செய்ய முடியுன்ற அப்படிலாம் கிடையாது. சங்குன்றது ஒரு புனிதமான பொருள். நம்ம இந்துக்களுக்கு சங்கு வந்து ஒரு புனிதமான பொருள். இதில் அற்புதங்கள் ஏதாவது செய்யலாமான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சங்கு உள்ள அரிசி போட்டால் 10 பங்கு ஆகுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் கதை. அப்புறம் சங்கு உள்ள சங்கு இருக்குது, விசேஷ சங்கு, கோடி ரூபான்ற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியான சங்கெல்லாம் கோடி கோடியான சங்கெல்லாம் இல்லை. சங்குன்றது நல்ல பொருள், பூஜா பொருள், இந்துக்களுக்கு பவித்திரமான பொருள். ஆனால் மற்றவங்க சொல்லக்கூடிய கதையெல்லாம் கட்டுக்கதை. சங்கில் வந்து வளையல் பண்ணுவாள், மோதிரம் பண்ணி போடுற பழக்கம் உண்டு. இந்த சங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காதில் வலம்புரி சங்கை வச்சிங்கன்னா அதில் வந்து ஓம்ன்ற வந்து சப்தமும் சமுத்திர சப்தமும் கேட்கும்னு சொல்வாள். அதே மாதிரி இந்த சங்கநாதம் கேட்டால் துஷ்ட சக்திகள்லாம் ஓடி போயிடும்னு சொல்வாள். ஆனால் அற்புதங்கள்னால் எந்த அற்புதங்களையும் எதிர்பார்க்காதீங்க. இப்போ துளசி செடி இருக்குது. துளசி செடி பவித்திரமானது. ஆனால் அதில் ஏதோ அற்புதம் வரும்னு யாரும் சொல்ல மாட்டான். பவித்திரம். அது இருந்தாலே பவித்திரம். அதை வச்சு நம்ம தொட்டாலே பவித்திரம். அந்த ஜலத்தை சேர்த்து சாப்பிட்டாலே பவித்திரம். பவித்திரங்களில் வந்து அற்புதங்களை எதிர்பார்க்கக்கூடாது. தொட்டாசிலிங்கி இருக்குது, அது அப்படியே சுருங்கும், அது ஆச்சரியத்தை கொடுக்கும். பூனைக்கஞ்சான் செடி இருக்குது, உடம்புல தடவினா எரியும். இது மாதிரிலாம். ஆனால் துளசிக்கெல்லாம் அப்படி மருத்துவ குணத்தை தேடக்கூடாது. மருத்துவ குணம் உண்டு, அற்புதங்களை தேடக்கூடாது. அதேமாதிரி இந்த சங்குலையும் ஏதோ அற்புதங்கள் இருக்குன்னு தேடாதீங்க. இது வந்து பவித்திரமானது, தெய்வீகமானது, எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியது. சங்கில் வச்ச ஜலம் இப்போ கங்கைக்கு சமமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் வந்து குறைந்தபட்சம் 5 சங்கு இல்லை 11 சங்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாதிரி கோயில்களில் வந்து 108 வலம்புரி சங்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்வாள். இப்போ இதே மாதிரி பால் சங்கு மாதிரி வலம்புரி வரும். ஆனால் வலம்புரி வரும், அது வந்து எத்தனையோ இதை விட 1000 பங்கு மதிப்பானது, ரொம்ப அபூர்வமானது. இப்போ இந்த சங்கை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் வைக்கலாம். தினமும் அதில் கொஞ்சம் ஜலம் சேர்க்கலாம். சங்க பூஜைக்கு 4 சதுர்நாமங்கள்னு போட்டிருக்கோம். அதை சொன்னீங்கன்னா போகிறோம். அந்த சங்குக்கு வந்து 2 பூ சேர்த்துட்டு அர்ச்சிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிகள் அபிஷேகங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் இந்த சங்க தீர்த்தத்தை பயன்படுத்தலாம். வாஸ்து வந்து பூஜை போடும்பொழுது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அதில் வந்து இந்த சங்கு பூஜைன்னு ஒன்று வரும். உங்களுக்கு வந்து சங்கு பூஜைன்னு ஒன்று அதுலேயே வரும். அந்த பூமியில் வந்து சிலர் வந்து கட்டையை வந்து சங்கு மாதிரி செய்து புதைக்கிறது உண்டு. சிலர் சங்கியே ஒரு இடத்துல பூமியில் வைப்பான். இந்த சங்குன்றது ஒரு பவித்திரமான ஒரு விஷயன்றதுனால நம்ம பூஜைகள் எத்தனையுமே இந்த சங்குக்கு முக்கியத்துவம் உண்டு. சில இடங்களில் வெள்ளியில் வந்து சங்கு செய்து வச்சுருப்பாள். பெருமாள் கோயிலில் நரசிம்மர் சன்னதியில் சில இடங்களில் வெள்ளியில் சங்கு வச்சு சங்கு ஜலம் தெளிக்கிறதுன்னு வச்சுருப்பாள். கோயில்களில் நீங்கள் நரசிம்மர் சுவாமி சன்னதியில் பயந்து போயிருந்தால் பயந்த தோஷம் விலகிறதுக்கு அந்த சங்க தீர்த்தத்தை எடுத்து நரசிம்மர் சுவாமி பேர் சொல்லி தெளிப்பாள். எல்லா பயந்த குண தோஷங்களும் விலகிடும்னு சொல்லுவாள். குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்கும் சங்கு தீர்த்தம் தெளிக்கிற வழிமுறைன்னு உண்டு, கட்டாயம் உண்டு. இந்த சங்கை பற்றி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த சங்கு வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பொதுவாக ராமேஸ்வரம் மாதிரி இடங்களில் கிடைக்கிறதுன்னு சொன்னோம் இந்த சங்குகள். இந்த சங்கில் பாருங்கள், இந்த ரேகை வந்து உத்தமமான சங்குன்றதுக்கு இந்த ரேகை தான் உதாரணம். இங்கே பாருங்கள், இயற்கையான ரேகைகள் இருக்குது பாருங்கள், இதுதான் உத்தமமான சங்குன்றதுக்கு அடையாளம். அதேமாதிரி சங்கை ஊதும்போது அந்த தொனியில் தெரிஞ்சிடும். அந்த தொனி இருக்குது பாருங்கள், அந்த தொனியில் ஒரு சங்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. நல்ல நாதம் வரக்கூடிய சங்கு வந்து விசேஷம். கிருஷ்ண பரமாத்மா வச்சிருந்த சங்கு எல்லாருக்கும் தெரியும், பாஞ்ச சைன்யம் தெரியும். அதே நேரத்தில் அர்ஜுனன் சங்குக்கும் பேர் உண்டு, பீமன் சங்குக்கும் பேர் உண்டு, நகுலன் சகாதேவன் சங்குக்கும் பேர் உண்டு, துரியோதனன் வச்சிருக்க சங்குக்கும் பேர் உண்டு. அந்த காலத்தில் இந்த சங்கு ஊதுற பழக்கம் உண்டு. வெற்றியோட சின்னமாக நினச்சா ஒருத்தர் ஊதக்கூடிய சங்கோட துணியும் மாறும். இந்த சங்கோட துணி மாறும்னுவா. பகவான் சங்கு ஊதுனா யானை கூட அலறி துடிச்சிடுமா. அந்த சங்கநாதத்தை கேட்ட உடனே விரோதிகள்லாம் ஓடி ஒளிஞ்சிடுவாளாம். அப்படி ஒரு அற்புதம் உண்டு. இதை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். பொதுவாக ஆற்றுல வந்து நம்ம வீட்டில் கிரகத்தில் நாம் இந்த சங்கு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமானது. இருந்தாலும் வலம்புரி இடம்புரியை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும்
இதனோட பெருமைகளும் இந்த முறை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்னும் அடுத்து ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இதை பற்றி இன்னும் விரிவாக கூட நம்ம பேசலாம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் மலர்செல்விங்க மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க. யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? தம்பிக்கு கல்யாணம் தடையாயிட்டே போயிட்டு இருக்குதுங்க. அப்புறம் பொண்ணு படிப்புக்கு கேட்கணும். சரிங்கம்மா, அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. தம்பி பேரு செல்வகுமாருங்க. 26/7/1986 பிறந்தானுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரங்க மீன ராசிங்க மேடம். காலையில 3:04 பிறந்ததுங்க AM. அது திருமணம் தடையாயிட்டே போயிட்டு இருக்குதுங்க. நாங்களும் எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுட்டோம், ஒண்ணுமே ஒரு திருப்தி இல்லைங்க. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்க தம்பியோட திருமண தடைகள் நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. வணக்கங்க சாமிஜி. நமஸ்தே. இது வரைக்கும் எந்த ஜோதிடர் பாத்தீங்க, என்ன பரிகாரம் பண்ணீங்க? ராகு கேது தோஷம் சொன்னாலா? இல்லைங்க சாமிஜி, 8ல செவ்வாய் இருக்குதுங்க. சரி, அது இருக்கட்டும், சொல்லுங்க. 8ல செவ்வாய் இருக்குங்க சாமிஜி. அதனால ஜோசியர் கேட்டு திருமூர்த்தி மலையில ஒரு பரிகாரம் பண்ணணுங்க. சரிம்மா. அது ஒண்ணு இந்த மாசம் ஆவணிக்குள்ள கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு தகவலையும் காணுங்க. சரிம்மா. அப்புறம் தான் சரி உங்ககிட்ட கேட்கலாம். இதை தவிர வேற ஏதோ என்ன பரிகாரம் பண்ணீங்க? வேற ஆஞ்சநேயர் கோயில்ல போய் ஒண்ணு பண்ணணுங்க. சரி. அதான் பண்ணிருக்குங்க. வேற எல்லாம் எது பண்ணலீங்க. சரிம்மா. இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வருதுன்னு பார்க்கலாம். நீங்க செய்யுங்க, கட்டாயம் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். இப்போ ஜோதிடர் உங்கள் ஜாதகத்துக்கு, உங்கள் சகோதரர் ஜாதகத்துக்கு திருமூர்த்தி மலை போயிட்டு வர சொன்னார் அப்படின்னா அந்த 8ஆம் இடத்து செவ்வாய்க்கு சொல்லியிருக்கார். அப்போ நிவர்த்தி ஆகிப்போச்சு. அப்போ மறுபடியும் சொல்கிறோம், எந்த ஜோதிடர் சொன்னாலும் அது ஒரு பரிகாரம் சொல்கிறார், செவ்வாதோஷம் நிவர்த்தினா நிவர்த்தி தான், கட்டாயம் நிவர்த்தி ஆகிருக்கும். ஆனால் விவாகம் கைகூடி வரல. அதனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுக்காக மறுபடியும் நீங்கள் பரிகாரத்தை தேடாதீங்க. விவாகத்துக்கான பரிகாரம் மட்டும் பார்த்தா போகிறோம். இனிமேல் 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் தோஷம் செய்ய மாட்டார். எப்போ ஒரு ஜோதிடர் சொல்லி திருமூர்த்தி மலை போயிட்டு வந்துட்டீங்களா, முடிஞ்சிடுத்து. திருப்பி மறுபடியும் 8ஆம் இடத்து செவ்வாய்னா ஒரு ஜோசியராக ஒரு பரிகாரம் சொல்லுவாள், நீங்கள் பண்ணிக்கிட்டே போகணும். அது வேண்டியதே இல்லை. விவாகம் நடக்கிறதுக்கான பரிகாரத்தை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க, அதுவே போகிறோன்னு சொல்லுவோம். இப்போ இவருக்கு விவாகம் நடக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கோம். சுயம்பரா கலா பார்வதி அப்படின்னு ஒரு ஜபம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலில் யாரையாவது ஒரு ஐயரை அர்ச்சகரை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதை ஒரு வெள்ளிக்கிழமையாவது ஆரம்பித்து, இல்லை இவரோட ஜென்ம நட்சத்திரம் பண்ணிக்காவது ஆரம்பித்து 45 நாள் வீட்டில் பண்ணிக்கிட்டே வாங்க. ஜபம் 28 தடவை தான். குங்குமத்தை வச்சு பண்ணுங்கள். அந்த குங்குமத்தை பிரயோகம் பண்ணி உபயோகப்படுத்திக்கங்க. ஒன்று. இவர் விஷயமாக நீங்கள் பெண் பார்க்க போகிறது திங்கக்கிழமை பெண் பார்க்க போக வேண்டாம். இவர் உடுத்தக்கூடிய உடை பெண் பார்க்க போகிற அன்றைக்கி நீல கலர் அவாய்ட் பண்ணிடுங்க, தவிர்த்துருங்க. அதே மாதிரி விவாகம் கட்டாயம் முடியணும்னு பிரார்த்தனை பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு சிவாலயத்துலேயோ விஷ்ணு கோயிலையோ அரச வேம்பு விருட்சத்தை வாங்கி வெள்ளிக்கிழமை நடுங்க. இந்த வேம்பு விருட்சம் வளை பிடிச்சி வளர இந்த வேர் பிடிச்சி வளர கட்டாயம் அரச வேம்பு வைத்த பலன் விவாகம் கட்டாயம் முடியும், தப்பாமல் முடியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாரும் பயன்படுற மாதிரி நிறைய நல்ல பரிகாரங்கள் நம்மளுடைய நேயர்களுக்காக இன்னைக்கு நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா இதனால எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடை காணவும், சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.